தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, முடிவு வரை இருப்பவர். மத்தேயு 28:20. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். பிரியரே, இந்த உலக உறவுகள் எல்லாம் இந்த உலகை விட்டு நாம் மறைக்கும் வரை தம்மோடு இருக்கலாம். கணவரானாலும் மனைவியானாலும் பிள்ளைகளானாலும் பெற்றோர்களானாலும் இவைகள் தானே ஒரு மனிதனிடம் ஆழமாக அன்புள்ளவர்கள். அவர்கள் அம்மட்டும்தான் நம்மோடு உறவு கொண்டு நம்மோடு வாழ்ந்து அன்பு காட்ட முடியும். ஆனால் நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே நம்மை அறிந்த தேவன் கூறுகிறார், மரண பரியந்தம் நான் உன்னை நடத்துவேன் என்கிறார். மாத்திரமல்ல, அவரோடு உட்காரும்படியான பாக்கியத்தையும் தருகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்கிறார். இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் யாராயினும் இருளில் இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? கண்ணீரால் என் படுக்கை முழுவதும் நனைக்கிறேன் என்கிறீர்களா? சத்துருக்களுக்கு முன் வெட்கப்படுத்தப்படும்படியாக எண்ணப்படுகிறேன் என்று நினைக்கிறீர்களா? என் வியாதி, என் படுக்கை என்று மாறும். எனக்கு சுயமாக வேலை செய்ய முடியவே இல்லை. என் மனைவியை, கணவனை, பிள்ளையை அல்லது பெற்றோரை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? உங்களை பார்த்துதான் இயேசு கூறுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்கிறார். வேதத்திலே தானியேல் என்ற ஒரு பக்தனை பார்க்கும் பொழுது சிறைபிடிக்கப்பட்டு இந்த தேவனுக்கு உண்மையாயிருந்தார். எனவே அவருக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? சிங்க கெபியும் தீச்சூளையும் தான். அவர் பயப்படவில்லை. மரண பரியந்தம் நடத்தும் தேவன் கூடவே இருக்கிறார் என நம்பினான். அவன் நம்பிக்கை வீண்போகவே இல்லை. நாமும் நம்புவோமா? தானியேலை போல உறுதியாய் உம்மை பற்றி கொண்டு உமக்குள் மகிழ்ந்திருக்க பலன் தாரும் என்று விண்ணப்பம் பண்ணுவோம். நிச்சயம் நம்மை நடத்துவார். ஆமேன். செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. உன்னோடு கூட உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.